அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பிருத்வி அவரோட சேர்ந்துக்கிட்டு நிறைய இங்கே வந்து தங்க கடத்தல் வந்து பண்ணதாகவும் இப்போது பைசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதனால் இப்போ வந்து லண்டனில் போய் வந்து செட்டில் ஆகிட போகிற மாதிரியும் 15 நாட்களுக்கு முன்பு பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் ஒரு ட்வீட் போடுறார். அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா? ஆமாம். இப்போ இது மாநில தலைவர், அப்போ அவர் மாநில தலைவர் பதவி வகிச்சிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, அவரோட டென்யூர் முடியுது, அதுக்காக அவர் வந்து அவரை நீக்கிறதுக்காக டைரெக்டாக அவரை நீக்கக்கூடாதுன்றதுக்காக அவரை இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அவர் 6 மாதம் ஊருக்கு போகிறாரு. அது வல்ல காரணம். அண்ணாமலை தப்பிச்சு ஓடுறாரு. எல்லாமே அண்ணாமலைக்காக கேமரா வச்சது தான். நம்ம கௌதமி தப்பிச்சு பிஜேபி ஓடி போச்சு. குஷ்பு கமலாலய பக்கமே வர்றதில்லை, வானதி டி நகர் பக்கமே வர்றதில்லை, பொன்னார் சென்னைக்கே வர்றதில்லை. இப்படி இதெல்லாம் யார் காரணம்? முழுக்க அண்ணாமலைக்காக சூர்யா இதை செஞ்சார். உனக்காக இவ்வளவு போராட்டங்களை, இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை, இவ்வளவு கேமராக்களை வைத்திருந்த சூர்யா சிவா 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கார். 4730 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு 5 மாவட்டத்தில் மட்டும். 26,70,000 யூனிட் மணல் திருடப்பட்டிருக்குன்னு அமலாக்கத்துறை கொண்டு டிஜிபிட்ட கொடுத்துருக்கு. திமுக வந்து மெத்தடைன் விற்கிது, போதை விற்கிது, ஜாபர் சாதிக்குன்னு போட்டு வெளுத்தீங்கல்ல. அண்ணாமலை பிரித்தியோ தங்க கடத்தல்ல சபீர் அலி தங்க கடத்தல் அரசியல் கேரளாவையே புரட்டி போடுச்சு. சொப்பன சுந்தரி பல தங்க கடத்தல் மாஃபியாக்களோட தொடர்பு அந்த அம்மா. ஆனால் இப்போ அதே தங்க கடத்தல் எங்கே நடந்திருக்கு? பொம்மை கடையில் நடந்திருக்கு. பொம்மை கடை யாருக்கு சொந்தமானது? சபீர் அலிக்கு சொந்தமானது. ஜாபர் சாதிக்குடைய சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை போல யார் சிறையில் அடைக்க போகிறார்கள்? சிசிவி பாஸ், அது விமான நிலையத்தில் எங்கே வேணால் போயிட்டு வரலாமா? இந்த பாஸ் எல்லாம் இதுக்கு தங்கம் கடத்துவதற்காக வாங்கி கொடுக்கப்பட்ட பாஸ். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூட பொம்மை விற்கிற அந்த கடையில். பொம்மை வாங்குறதுக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கா போவான்? டி நகரில் பொம்மை கடையே 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். இதில் மிகப்பெரிய கோல்டு மாஃபியா லைக்கா சுபாஸ்கரன். அவருக்கும் ஒரு பெரிய மைண்ட்ஸ் இருக்கு. இளிச்சவாயன் ஒரு சிறுபான்மை சமூகம் ஒருத்தர் கிடைச்சிட்டானே திமுகவோட அயலக அணி ஜாபர் சாதிக்க அமீரையும் போட்டு வெளுத்தீங்களே. சங்கி கூட்டம் செஞ்சால் அது வெள்ளி கட்டி, ஜாபர் சாதிக்கு செஞ்சால் அது மெத்தடைன். ஆஸ்திரேலியா பூரா போதை வந்துருச்சான். மோடி வேற டெய்லி பிரித்திவினுடைய இணையதளத்தை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாராம். செய்தி தாமா, எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் விசாரிப்பதற்கு நாதி இல்லை. என்ன காரணம்? எல்லாம் பிஜேபி ஆட்சி, தங்க கடத்தின போல சங்கி கூட்டம். அப்போ உண்மைகள் வெளிவருவதற்கு ஏன் தயங்குகிறது? கடைசி அண்ணாமலை லண்டன் தப்பி ஓட்டா, அண்ணாமலை செட்டில்டு, அங்கிருந்து வரவே மாட்டார். வழக்கு போட்டு காங்கிரஸ் அரசு வருகிற பொழுதுதான் இங்கே வருவார். அப்படி நினைச்சிருந்தா இப்போ டிஎம்கே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண இந்த அண்ணாமலை அவர்களும் சரி, பிஜேபியும் இது அவங்களுக்கு கையில் ஒரு பெரிய துருப்பு சீட்டு தானே, அதையும் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆமாம், ஸ்டேட் போலீஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாதுமா. இது தங்க கடத்தல் சிபிஐ தான் விசாரிக்கணும். பிக் பேங் தமிழ் பிபிடி. என்ன சார் நடக்குது? இப்போ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசுகிற டாபிக் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பிருத்வி அவரோட சேர்ந்துக்கிட்டு நிறைய இங்கே வந்து தங்க கடத்தல் வந்து பண்ணதாகவும் இப்போது பைசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதனால் இப்போ வந்து லண்டனில் போய் வந்து செட்டில் ஆகிட போகிற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்காரு. இப்போ வந்து பிஜேபி இங்கே ஒன் ஆஃப் த ரீசன் இங்கே கால் ஊன்றி நிற்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணாத மாநில தலைவர்கள் பண்ணாத விஷயம்லாம் அவர் பண்ணி இன்னைக்கு 11% வாக்குகள், நோட்டாக கீழே கூட இருந்ததை 11% வாக்குகள் கொண்டு வந்திருக்காருன்னா இப்போ அதோட பெரிய பங்கு அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு தானே சார் அர்த்தம். இப்போது அவர் அரசியல் ரீதியாக முன்னேறக்கூடாதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணப்படுதா, இல்லை உண்மையாகவே இதுக்கான ரீசன் என்ன? ஒரு 15 நாட்களுக்கு முன்பு பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் ஒரு ட்வீட் போடுறார். மணல் மாஃபியாக்கிட்ட மட்டும் பணம் வாங்கலை, தங்க கடத்தல் மாஃபியாக்கிட்டையும் பணம் வாங்குறாருன்னு ஒரு
பிஜேபி முன்னாள் அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா? ஆமாம். அப்போது அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக அவர் அங்கே போகிறாருன்னு அவர் சொல்கிறாரு. 6 months. ஆமாம். அப்போது இது மாநில தலைவர், அப்போ அவர் மாநில தலைவர் பதவி வகிச்சிட்டு இருக்காரு. இப்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, அவரோட டென்யூர் முடியுது, அதுக்காக அவர் அவரை நீக்கிறதுக்காக டைரெக்டாக அவரை நீக்கக்கூடாதுன்றதுக்காக அவரை இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அவர் 6 மாதம் ஊருக்கு போகிறாரு. இவ்வளோ விமர்சனங்கள் சார், எதுதான் சார் உண்மை? இல்லைம்மா, அண்ணாமலையை பார்த்து பிஜேபி மோடி இவரை நீக்க முடியாமல் நீங்கள் லண்டனுக்கு போங்க, அடுத்து இன்னொருத்தர் நீக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போங்க, இன்னொருத்தர் நீக்கிறதுக்கு ஃப்ரான்ஸுக்கு போங்க, அப்போ இந்த கட்சி கொண்டு அங்கேயே வச்சிடலாமே. அது வல்ல காரணம். அண்ணாமலை தப்பிச்சு ஓடுறாரு. நீரவ் மோடி, விஜய் மல்லையா, லலித் மோடி தப்பிச்சு ஓடின போல் அண்ணாமலை தப்பி லண்டன் தப்பி ஓட்டம். இதுதான் செய்தி. ஏன்னா எல்லா இடங்கள் இப்போ அவருடைய வலதுகரம் இடதுகரம், அமர் பிரசாத் ரெட்டி திருச்சி சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி கிளம்பி ஆந்திரா பக்கம் போயிட்டார், சூர்யா இப்போ கிளம்பி திருச்சிக்கு போயிட்டார். 2 பேரும் சமூக வலைதளங்களில் போட்டு என்ன நடந்தது, அண்ணாமலை என்ன பண்ணார், எப்படி அண்ணாமலைக்கு இவ்வளவு கோடி சேர்ந்தது, இத்தனை விஷயத்தையும் புட்டு வச்ச பிறகு சார் திருச்சி சூர்யா சிவா மட்டும் தான் சார் வச்சிருக்காரு. திருச்சி சூர்யா சிவா, ஏன்னா அவரை நீக்கிட்டாங்க, அந்த இதுலேருந்து நீக்கிட்டாங்க. அவர் விஜய் பற்றி ஒரு விஷயம் பேசினதுனால அவர் நீக்கிட்டாங்க. அப்போ நீக்கின அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக அப்படி மாதிரி பேசுறதுன்றது என்ன சார், அவர் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் பிஜேபியோட? கட்சிக்குன்னு ஒரு விசுவாசம் வேண்டாமான்ற மாதிரிலாம் கூட பார்க்கப்படுது. இல்லை நீங்கள் பண்ண தப்புக்கு அப்போ தண்டனை கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் எழுது. இல்லைம்மா, விமர்சனங்கள் எப்படி வேண்டுமானாலும் எழும். விமர்சிப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்து. மனநோயாளிகள் எப்போவுமே விமர்சனங்களை மனநோயாளிகளாகவே பதிவு செய்வார்கள். நீங்கள் சூர்யா சிவா அண்ணாமலைக்கு ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக அண்ணாமலை சொல்லுகிற எல்லா வேலையும் முழுமையாக செய்தார். இதுதான் கட்சி விசுவாசம், அண்ணாமலை விசுவாசம். ஆனால் அண்ணாமலையால் 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கார். இது அப்போ இது என்ன விசுவாசம்? அண்ணாமலை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? சூர்யா சிவா தமிழிசைக்கோ இல்லை வானதி சீனிவாசனுக்கோ கேடி ராகவனுக்கோ எந்த பகையும் இல்லை, எந்த வாய்க்கால் வரப்பு சண்டையும் இல்லை. எல்லாமே அண்ணாமலைக்காக கேமரா வச்சது தான். எல்லா கேமராக்களுமே அண்ணாமலை கேமராக்கள் தான். நம்ம கௌதமி தப்பிச்சு பிஜேபி விட்டு ஓடி போச்சு. காயத்ரி ரகுராமன்லாம் கட்சி விட்டு ஓடுறதுக்கு காரணம் குஷ்பு கமலாலய பக்கமே வர்றதில்லை, வானதி டி நகர் பக்கமே வர்றதில்லை, பொன்னார் சென்னைக்கே வர்றதில்லை. இப்படி இதெல்லாம் யார் காரணம்? முழுக்க அண்ணாமலைக்காக சூர்யா இதை செஞ்சார். ஆனால் உனக்காக இவ்வளவு போராட்டங்களை, இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை, இவ்வளவு கேமராக்களை வைத்திருந்த சூர்யா சிவா 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கார். ஏன் உன்னால் காப்பாற்ற முடியல? தமிழிசைய பார் ரூமில் அடிக்க சொன்னதே அண்ணாமலை தானே இப்போ சூர்யா சொல்கிறார் இல்லையா? அப்போது உனக்காக எதிரியுடைய அம்புகளை பூரா தன்னுடைய மார்பில் வாங்கிய சூர்யாவை காப்பாற்ற முடியாது. நீ ஒரு சுயநலவாதி. முழுக்க மணல் மாஃபியா ராமச்சந்திரன்கிட்டையும் ரத்தனத்துக்கிட்டையும் கார்த்திகேயன்கிட்டையும் தேர்தல் நிதிக்காக ஒரு 200-300 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாயில் பேர ஆரம்பித்து தேர்தலுக்கு 300 கோடி ரூபாய் வாங்கப்பட்டிருக்கு. மணல் மாஃபியாக்களை பற்றி அண்ணாமலை எதுவுமே பேசலை. மணல் மாஃபியாக்களை பற்றி இப்போ பாஜக போய் குவாரிகளை ஆர்ப்பாட்டம் பண்ணல. அனைத்து கட்சிக்கும் தலைவர் யாருன்னு கேட்டால் மணல் கரிகாலன் ராமச்சந்திரன் ரத்தனம் தான். ஆல் பார்ட்டிக்கு எந்த கட்சி எல்லா ஆல் பார்ட்டி, ஒரே ஆல் பார்ட்டிக்கு அவர் தான். அப்போ அண்ணாமலை பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர், அண்ணாமலை பார்ட்டிக்கும் அவர் தான் தலைவர். இப்போது
அடுத்து என்னன்னு கேட்டால் மணல் ஆற்றுல மணலே இல்லை. நீங்கள் அமலாக்கத்துறை வந்து 4730 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு 5 மாவட்டத்தில் மட்டும். 26,70,000 யூனிட் மணல் திருடப்பட்டிருக்குன்னு அமலாக்கத்துறை கொண்டு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு. அதை அனைத்து கட்சியும் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறது. கரிகாலனுடைய பெட்டிக்கு எல்லாம் அடிமை. சரி, அண்ணாமலை அடிமை, ரைட்டு. அண்ணாமலை இப்போ மண்ணை தேடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திமுக வந்து பெத்தடைன் விற்கிது, போதை விற்கிது, ஜாபர் சாதிக்குன்னு போட்டு வெளுவெளு வெளுத்தீங்கல்ல. அண்ணாமலையுடைய என்ஐஏ டெல்லியில் தான் கண்டுபிடிச்சிங்க, போட்டு வெளுவெளு வெளுத்தீங்க. இப்போ அண்ணாமலை பிரித்தியோ தங்க கடத்தல்ல சபீர் அலி பொம்மை கடை வைக்கிறதுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைச்சர்கிட்ட சொல்லி பிருத்திவியோ 70 லட்சம் ரூபாய்க்கு பொம்மை கடை வாங்கி கொடுத்துருக்காரு. பொம்மை கடை வாங்கி கொடுத்தது, பிருத்திவியோ வாங்கி கொடுத்தது அண்ணாமலையினுடைய ஆலோசனையின் பேரில், அண்ணாமலையினுடைய ஆதரவின் பேரில் தான் பொம்மை கடை. பொம்மை கடையில் 7 பணியாளர்கள், 7 பணியாளர்களுக்கு ஏசிஎஸ் பாஸ். விமான நிலையத்துக்குள்ளே அதாவது இறங்குதளம் வரைக்கும் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். எதுக்குயா? எங்கள் பொம்மை வருதியா? அங்கேருந்து வர்ற தங்க கடத்தல் குருவிகள் கொண்டு போய் தண்ணி தொட்டிகளை போட்டாடுறான் பையன். இவங்க தண்ணி தொட்டியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து பொம்மை கடையில் வச்சிடுறது. இதுக்காக 237 கிலோ 137 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இது வரைக்கும். கண்டுபிடிக்காத எத்தனை இது மாதிரி 5 மடங்கு இருக்கும். அப்போது 500 கோடி ரூபாய்க்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. தங்க கடத்தல் அரசியல் கேரளாவையே புரட்டி போடுச்சு. சொப்பன சுந்தரி பல தங்க கடத்தல் மாஃபியாக்களோட தொடர்பு அந்த அம்மா. ஆனால் இப்போ அதே தங்க கடத்தல் எங்கே நடந்திருக்கு? பொம்மை கடையில் நடந்திருக்கு. பொம்மை கடை யாருக்கு சொந்தமானது? சபீர் அலிக்கு சொந்தமானது. சபீர் அலி யார் கடன் வாங்கி கொடுத்தது? பிருத்திவியுடைய பாஸ் யார்? அண்ணாமலை. அப்போது திமுகவில் அயலக அணி செயலாளர் ஜாபர் சாதிக்கு இப்போ என்ஐஏ தூக்கி கொண்டு போய் இப்போ டெல்லியில் வச்சுருக்கு. பிருத்திவியை யார் தூக்குவது? அண்ணாமலையை யார் தூக்குவது? அதே போல் அங்கே பொம்மை கடை வச்சுருந்த சீல் பண்ணிட்டாங்கல்ல சார். விசாரணை வந்து ஜாபர் சாதிக்கை போல விசாரணை நடக்குமா? ஜாபர் சாதிக்குடைய சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை போல யார் சிறையில் அடைக்கப் போகிறார்கள்? சபீர் அலி மட்டும்தானா பலியாடு? சபீர் அலி எப்படி 70 லட்ச ரூபா கொடுத்து 70,000 ரூபா வாடகைக்கு 7 பாஸ், சிசிவி பாஸ், அது விமான நிலையத்தில் எங்கே வேணால் போயிட்டு வரலாமா? இந்த பாஸ் எல்லாம் இதுக்கு தங்கம் கடத்துவதற்காக வாங்கி கொடுக்கப்பட்ட பாஸ். பிருத்திவிக்கு பின்னணியில் யார் இருக்கா? கைது செய்யணுமா இல்லையா? ஜாபர் சாதிக் மெத்தடைன் டெல்லியில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறாருன்னு ஆஸ்திரேலியா இன்டெலிஜென்ஸு எங்கே யாருக்கு சொல்கிறாங்க? டெல்லி இன்டெலிஜென்ஸுக்கு சொல்லி இன்டெலிஜென்ஸ் வந்து பிடிச்சிது. இப்போது இந்த புள்ளிவிவர கணக்கு 137 கோடி 267 கிலோ அரசுக்கு தெரிஞ்ச புள்ளிவிவரம். இது மாதிரி 10 மடங்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு பொம்மை கடையில். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூட பொம்மை விற்கிற அந்த கடையில் விற்கலை. பொம்மை வாங்குறதுக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கா போவான்? டி நகரில் பொம்மை கடையே 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்போது திட்டமிட்டு இந்த கடை 70 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு பயணி துபாயிலேருந்து கொழும்பு வர்றான், கொழும்புலேருந்து சென்னை வர்றான். சென்னை வந்தவன் நேராக ரெஸ்ட் ரூம் போய் தண்ணி தொட்டிக்குள்ளே பையன் போட்டு போகிறான். இதுதான் குழு. இந்த குழு தான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நான் மாதிரி போட்டுட்டேன், அந்த க்ளூ கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஏர்போர்ட் இருக்கிற அதிகாரிகளின் துணையோடு தான் தங்கம் டன்னாக போகுது. சென்னை டி நகருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5 டன் தங்கம் தேவைப்படுகிறது.
5 டன்களும் குருவிகள்லாம் கொண்டு வர்றான். துபாய் ஓப்பன் மார்க்கெட்டு. துபாய்க்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கோல்டு மைன்ஸ்லேருந்து தங்கம் கொண்டு வந்து விற்கப்படுகிறது. நம்ம ஒரு கோயம்பேடுக்கு காய்கறி வர்றது போல் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு 1 டன்னு 2 டன்னு. இதில் மிகப்பெரிய கோல்டு மாஃபியா லைக்கா சுபாஸ்கரன், அவருக்கும் ஒரு பெரிய மைன்ஸ் இருக்குது. அப்போது இவ்வளோ நெட்வொர்க் இருக்கக்கூடிய பிருத்வி, அண்ணாமலை, நம்ம சபீர் அலி இவர்களை எந்த செய்தியுமே வரலையே. பிஜேபிக்கு சொம்பு தூக்குற ஊடகங்களை பற்றி பேசவே இல்லையே. இளிச்சவாயன் ஒரு சிறுபான்மை சமூகம் ஒருத்தர் கிடச்சிட்டானே திமுகவோட அயலக அணி ஜாபர் சாதிக்க அமீரையும் போட்டு வெளுத்தீங்களே சங்கி கூட்டமே. இப்போ என்ன ஆச்சு? சங்கி கூட்டம் செஞ்சால் அது வெள்ளி கட்டி, ஜாபர் சாதிக்கு செஞ்சால் அது மெத்தடைன். ஆஸ்திரேலியா பூரா போதை வந்துருச்சான், நியூசிலாந்துக்கு போதை போயிருச்சான். ஏண்டா தமிழ்நாட்டுக்கு தேவையான பல டன் தங்கமே கடத்தல வந்திருக்கடா. அண்ணாமலையா கைது செய்யப்படலை? அண்ணாமலையா ஐஸ்பாரில் படுக்க வைக்கல? பிருத்திவியா கைது செய்யப்படலை? மோடி வேற டெய்லி பிருத்திவியினுடைய இணையதளத்தை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாராம். செய்தி சார் என்ன சார் சொல்கிறீங்க? செய்தி தாமா, எல்லா பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு பாருங்க. எல்லா மோடியோட இணையதளத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிருத்திவியா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் விங்கில் மூளை அதிகமாக உள்ளவர். இங்கே எவனுக்கு மூளையே கிடையாது, ஆட்டு மூளை தான் வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது இவர் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? நீங்கள் 137 கோடி ரூபாய் தங்கம், 267 கிலோ, என்ன யார் கொடுத்தா, யார் குருவி, எங்கேருந்து வந்தது, எத்தனை ஏர்போர்ட்டுக்குள்ளே எத்தனை அதிகாரிகள் தண்ணி தொட்டிகள் வந்து எடுத்தான், இந்த 7 ஏசிஎஸ் பாஸ் வச்சுருக்கிறவன் எத்தனை இடத்துல போய் ஏர் இண்டியா விமானத்தில் இல்லை பேனாம் விமானத்தில் இங்கே டாய்லெட்டில் கடைசி பேசஞ்சர் வரும்போது வச்சுட்டு வந்துடுவான், இவன் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். இப்படி இதெல்லாம் இதை விசாரிச்சிங்களா? இதெல்லாம் விசாரிப்பதற்கு நாதி இல்லை. என்ன காரணம்? எல்லாம் பிஜேபி ஆட்சி, தங்கம் கடத்தின மூலம் சங்கி கூட்டம். அப்போது உண்மைகள் வெளிவருவதற்கு ஏன் தயங்குகிறது? உண்மையை இந்திய ஜனநாயகத்தில் உண்மை யார் குற்றம் செய்தாலும் இந்திய குற்றவியல் தண்டனை சட்டப்படி அவர்கள் சிறைக்கு போனோம். ஆனால் இப்போ விஜய் மல்லையா தப்பி ஓட்டம் லண்டனுக்கு பிடிக்கவே முடியல. லலித் மோடி தப்பி லண்டனுக்கு ஓட்டம். விஜய் மல்லையா பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. அதே போல நீரவ் மோடி தப்பி ஓட்டம். கடைசி அண்ணாமலை லண்டன் தப்பி ஓட்டம். அண்ணாமலை செட்டில்டு, அங்கிருந்து வரவே மாட்டார். வழக்கு போட்டு காங்கிரஸ் அரசு வருகிற பொழுதுதான் இங்க வருவார். மும்பையில் பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க சார் விஜய் மல்லையா மேலே. ஸோ அது எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். இப்போது அது நடுவில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தெரிஞ்ச டிஎம்கே ஏன் சார் சைலண்ட்டாக இருக்குது? அவங்க தான் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்டு, அண்ணாமலைக்கு அகேன்ஸ்ட்டு. ஏன்னா அதே அண்ணாமலை அவர்கள் தான் செந்தில் பாலாஜியை உள்ளே போட்டிருக்காரு. டெய்லியும் கிழின்னு கிழிக்கிறாரு இந்த டிஎம்கே கூட்டத்தை. அப்படி நினச்சிருந்தா இப்போ டிஎம்கே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண இந்த அண்ணாமலை அவர்களும் சரி பிஜேபியும் இது அவங்களுக்கு கையில் ஒரு பெரிய ஒரு துருப்பு சீட்டு தானே, அதையும் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆமாம், ஸ்டேட் போலீஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாதுமா. இது தங்க கடத்தல் சிபிஐ தான் விசாரிக்கணும், இல்லை என்ஐஏ தான் விசாரிக்கணும். ஸ்டேட் போலீஸு நான் இப்போ விசாரிக்கவே சொல்லுவேன். எதையுமே பண்ண முடியாது. மாநில அரசுக்கு விமான நிலையத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் விசாரிப்பதற்கோ அல்லது அதை ஆவணங்களை கேட்பதற்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் குரல் கூட கொடுக்காம இருக்காங்க? குரல் கொடுக்கறதுக்கு ஏன் இருக்காங்கன்னா, பிஜேபி, அண்ணாமலை, டிஎம்கே இவங்க எல்லாருமே ஒரே டீம்னு வைங்க. இவங்க இப்போ பிஜேபி, அண்ணாமலை, அப்புறம் டிஎம்கே இவங்க எல்லாரும் இப்போ ஒரே டீம்னு சொல்லுவீங்களா? வேற மக்களுக்கு அப்படித்தானே சந்தேகம் வருது. திருடர்களை பார்த்து நீங்கள் எந்த விதமான அறிக்கையும் வரல, எதுவும் பேசலை. நீங்கள் ஆர்எஸ் பாரதி எவ்வளவோ அறிக்கை விடுறாரு, இந்த தங்க கடத்தலை பற்றி பேசவே இல்லையே. ஆமாம் சார், அவர் கூட சொன்னாரே நாய் கூட பட்டம், ஆமாம் பிஏ பட்டம் வாங்குதுன்னாரு. ஆனால் அண்ணாமலை பற்றியோ பிருத்திவி பற்றியோ இந்த தங்க கடத்தலை பற்றியோ விமான நிலையத்தை பற்றியோ எதுவுமே பேசலை. அதுதான் திமுக, அதுதான் அதிமுக. பொறுத்திருந்து தான் சார் இதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் என்னென்னலாம் வெளில வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரைட்.